ஏன் எல்லா பைக் கம்பெனியும் ஒரே மாதிரி கியர் பேட்டர்ன் யூஸ் பண்ணாமல் வேறு மாதிரியான கியர் பேட்டர்ன் பயன்படுத்துகிறாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு வண்டியை பார்த்த உடனே அந்த வண்டியில் என்ன கியர் பேட்டர்ன் இருக்குது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு வண்டி 125 cc விட அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அதில் யூனிவர்சல் கியர் பேட்டர்ன் தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் கியர் ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ண விழுற மாதிரியும் அடுத்தடுத்த கியர் மேலே தூக்கி விட்டால் விழுற மாதிரியும் இருக்கும். இந்த கியர் பேட்டர்னை தான் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா பைக் கம்பெனியும் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னென்னா, விலை கம்மியான பைக்கை உருவாக்கும் போது இந்த கியர் பேட்டர்ன் அவங்களுக்கு இடிச்சது. உதாரணத்துக்கு இந்த பைக்கில் யூனிவர்சல் கியர் பேட்டர்ன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் செகண்ட் கியருக்கும் ஃபஸ்ட் கியருக்கும் நடுவில் நியூட்ரல் இருக்கும். இப்போ இந்த வண்டி செகண்ட் கியரில் இருக்குது. நான் இந்த கியரில் வர லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் நியூட்ரல் விடும், அதுவே ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட் கியர் விடும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிசமும் அதுக்கான டிசைனும் இந்த கியர் பேட்டர்னோட விலையை கூட்டுச்சு. அதனால் பைக்கோட விலையும் கூடிச்சு. இதை சரி செய்ய பைக் கம்பெனிகள் 2 வழியை தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்று என்னென்னா, யூனிவர்சல் கியர் பேட்டர்ன் இருக்கக்கூடிய நியூட்ரலை மட்டும் கடைசியில் கொண்டு வருது. அப்படி கொண்டு வரப்பட்ட கியர் பேட்டர்னை தான் இந்த பைக்கில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா, நான் பேக்கில் வர ப்ரெஸ் பண்ணால் கியர் கூடிக்கிட்டே போகும், அதே ஃப்ரண்ட்டில் வர ப்ரெஸ் பண்ணால் கியர் குறையும். இன்னும் ஒரு சில பைக் கம்பெனிகள் நியூட்ரலை கீழே கொண்டு வரதுக்கு பதிலாக நியூட்ரலுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கியர்களையும் ஃபஸ்ட் கியர் கீழே கொண்டு வந்தாங்க. இந்த 2 கியர் பேட்டர்னையும் தான் சீக்வென்ஷியல் கியர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த சீக்வென்ஷியல் கியர் பேட்டர்ன் யூனிவர்சல் கியர் பேட்டர்னோட விலை கம்மிங்கிறதுனால விலை கம்மியான பைக்கில் இந்த சீக்வென்ஷியல் கியர் பேட்டர்னை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த சீக்வென்ஷியல் கியர் பேட்டர்னில் என்ன பிரச்சனைனா, வண்டி டிராஃபிக்கில் போய்ட்டு இருக்கும்போது எந்த கீழே இருக்கிற மறந்துட்டு அடித்து பிடிச்சி கீரை குறைச்சா வண்டி நீட்டில் விழுந்து வண்டி உருமைக்கும். இது நமக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் தேவையில்லாத பதற்றத்தை உண்டாக்கும். இது பழக்கத்தில் சரியாகிற விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் சீக்வென்ஷியல் கியர் பேட்டர்னில் இருக்குது. ஆனால் யூனிவர்சல் கியர் பேட்டர்னில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா யூனிவர்சல் கியர் பேட்டர்னில் அடித்து பிடிச்சி கீரை குறைச்சாலும் வண்டி ஃபஸ்ட் கியரில் தான் வரும். இருந்தாலும் யூனிவர்சல் கியர் பேட்டர்ன் கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறதுனால இந்த யூனிவர்சல் கியர் பேட்டர்னை காஸ்ட்லியான பைக்கல்லையும் விலை கம்மியான பைக்கல்ல அந்த பைக் கம்பெனியை பொறுத்து சீக்வென்ஷியல் கியர் பேட்டர்னில் ஏதாவது ஒரு சீக்வென்ஷியல் கியர் பேட்டர்னையும் பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு வண்டியோட சிசி 125 இல்லை அதை விட கம்மியாக இருந்து அது ஹீரோ ஹோண்டா, டிவிஎஸ், ஹீரோ இல்லாட்டி ஹோண்டா கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக அதில் உள்ள கீர் லிவரில் பேக்கில் ப்ரெஸ் பண்ணால் கீர் கூடும். அதுவே சுசுகி இல்லாட்டி பஜாஜாக இருந்தால் ஃப்ரண்ட் லிவரை ப்ரெஸ் பண்ணால் கீர் கூடும். இந்த 125 cc மட்டும் சின்ன மாடல் இருக்கும். அது என்னென்னா, 125 cc நார்மல் எடிஷன் பைக் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் எடிஷன் பைக் இருக்கும். உதாரணத்துக்கு பேஷன் ப்ரோ, ஹோண்டா ஷைன் எல்லாமே 125 cc நார்மல் எடிஷன் பைக். இந்த மாதிரி பைக்குகளுக்கு நம்ம முன்னாடி சொன்ன விஷயம் பொருந்தும். அதுவே 125 cc சில ஸ்போர்ட்ஸ் பைக் வரும். அதில் ஸ்போர்ட்ஸ் லுக் கொடுக்கணுங்கிறக்காக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோ எக்ஸ்ட்ரா டிசைனும் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்பெண்டர், டிவிஎஸ் ரைடர், இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ். இந்த மாதிரி பைக்கில் யூனிவர்சல் கியர் பேட்டர்ன் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த யூனிவர்சல் கியர் பேட்டர்னில் பிரச்சனையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யூனிவர்சல் கியர் பேட்டர்ன்லேயும் சில பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியருக்கோ இல்லை செகண்ட் கியர்லேருந்து ஃபஸ்ட் கியருக்கோ போகும்போது நடுவில் இருக்கிற நியூட்ரல் விழுந்து வண்டி உருமாய்க்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளும் பழக்க வழக்கத்தில் சரியாகிறது தான். இவ்வளோ தாங்க விஷயமே. ஒரு பைக்கோட சிசி 125 cc கூட இருந்தாலோ இல்லை 125 cc பார்க்க ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருந்தாலோ அதில் ஃபஸ்ட் கியர் ஃப்ரண்ட்லேயும் மற்ற கியர் எல்லாம் பேக்லேயும் இருக்கும். அதுவே அந்த பைக் 125 cc கம்மியாக இருந்து ஹீரோ ஹோண்டா, டிவிஎஸ், ஹீரோ இல்லாட்டி ஹோண்டா கம்பெனியாக இருந்தால் அதில் பேக் லிவரை ப்ரெஸ் பண்ணால் கீர் கூடும். அதுவே பஜாஜ் இல்லாட்டி சுசுகியாக இருந்தால் ஃப்ரண்ட் லிவரை ப்ரெஸ் பண்ணால் கீர் கூடும். இந்த லிஸ்ட்டில் இல்லாத எல்லா கம்பெனிகள்லையும் யூனிவர்சல் கியர் பேட்டர்னை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்டை 4th கியரில் ஏறும்போது வண்டியில் டபடபன் சவுண்ட் வந்து இந்த மாதிரி முட்டி நிற்கும். இது ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த என் கார்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த என் கார்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் கியரால் செய்ய முடிகிற ஒரு விஷயத்தை ஏன் 4th கியரால் செய்ய முடியலன்னு தெரிஞ்சுக்கோங்க.